5 புலன் வழியாக மட்டுமே வாழ பழகின நமக்கு இந்த புலன்களுக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை. புலன்களை கடந்தும் நிகழ்வுகள் உணர்வுகள் இருக்குங்கிறத நாம் உணர்றதே இல்லை. ஆனால் அப்படி உணர முடியலைங்கிற காரணத்தினால அது இல்லைன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இது எப்படின்னா, நம்ம புலன்களோட எல்லை அவ்வளோதான்னு அர்த்தமே தவிர இயற்கையோட எல்லை அவ்வளோதாங்கிற முடிவுக்கு வர்றது நம்மளோட அறியாமை மட்டுமே. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத காற்று நம்மளை தூக்கி வீசுகிறப்போ அதை காற்றுங்கிறோம். கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை தொட்டால் நம்மளை தூக்கி எறியுது, அதை மின்சாரங்கிறோம். கண்ணுக்கு தெரியாத வாசம் நம்மளை சுண்டி இழுக்குது, அதை வாசம்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மட்டும் 1000 ஆதாரத்தை கேட்குறோம். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும். நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.